Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பெருசா இருந்திருக்காது. பிரைஸ் ஆக்ஷனே ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும். ரொம்ப ரேஞ்சடா இருந்தது. பட் நாளைக்கு பாத்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நாளைக்குலாம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஸ்பாட்ல ஏதாவது ஆல்காயினோ பிட்காயினோ வாங்கி வச்சிருக்கீங்கன்னா இல்ல ஏதாவது ஃபியூச்சர் பொசிஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல உங்ககிட்ட என்னோட ஒப்பீனியனா ஷேர் பண்ண போறேன். ஸோ நாளை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் வீக்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸா இப்போ பியர் மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பிரைஸ் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சர்வைவலுக்கு ரொம்ப எசென்ஷியல். அந்த விதத்துல நான் ஜெம் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கேன். அவங்க ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ரன் பண்றாங்க. ஒரு 5 days கான்டெஸ்ட் மாதிரி இருக்க போகுது. அதுல எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற தராங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் ராஜ், நீங்க பார்க்க நல்ல தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கப்போ அதை பற்றி ஜெம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெம் ட்ரேட் அது ரிலேட்டடான விஷயம்லாம் பார்ப்போம். ஸோ ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேசிவான ட்ராப் அப்படிங்க இருந்திருக்குது. நியர்லி 8 to 9 ரெட் கேண்டில்ஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். பட் இந்த வீக், அதாவது இந்த சண்டே இல்லையா, இந்த ஹோல் வீக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் அப்படிங்கிறது மேசிவான பம்ப் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் மாதிரி இருந்திருக்குது. பட் அந்த பம்ப் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவான ரிஜெக்ஷனில் தான் அந்த பம்ப் அப்படிங்க முடிஞ்சிருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ரிஜெக்ஷன் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எவ்வளோ பெரிய ஹியூஜ் கேண்டில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல அந்த அளவுக்கு சப்ளை அப்படிங்கிற இருந்திருக்கும். ஐ மீன் சப்ளை இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிஜெக்ட் ஆயிருக்கு பிட்காயினோட ப்ரைஸிங் ஸோ அதனால நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் அப்கமிங் டேஸில் என்ன எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிஜெக்ட் ஆனனால ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அப்கமிங் டேஸில் பிட்காயின் பம்ப் ஆர் டம்ப் ஆகுமா அப்படிங்கிற பற்றி இப்போ ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா, சரி இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் வரேன். கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 day டைம் ஃப்ரேமில் இருக்குது சார்ட் ஸோ இந்த மேசிவான டம்ப் அப்படிங்கிறது நம்ம மே 12th அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் பிட்காயின் இருந்திருக்குது. ஸோ இந்த சைட் வேஸ் நம்ம இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ 4 hourல பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு இந்த சைட் வேஸ் அப்படிங்க இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீக்லி ரிஜெக்ஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல ஆயிருக்குது. ஸோ இந்த டம்ப் அப்படிங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்விங் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிட்காயினோட ப்ரைஸ் ட்ராவல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டம்க்கு அப்புறம் இந்த ஸ்விங் ஹை இதுதான் இந்த ஸ்விங் ஹை. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் $31,423. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த பாட்டம் அப்படிங்கிறது ஸ்விங் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்திருக்குது நியர்லி $28,000. ஸோ இங்கே அழகாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இதுக்குள்ளேயே தான் அப்படியே ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ இப்படி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஒன்ஸ் இந்த ரேஞ்சிலேருந்து பிட்காயினோட ப்ரைஸ் இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போய் அகைன் பம்ப் ஒரு பம்ப் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்விங்லேருந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி அப் சைடில் பிரேக் அவுட் ஆகி ட்ரை பண்ணியிருக்குது. அந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் அப்படிங்க ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்குது, மேசிவான சப்ளை. அண்ட் ஆல்சோ உங்களால் இந்த 4 hourலேயே பார்க்க முடியும் மல்டிபிள் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஹிடன் சப்ளையுமே கூட. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு மேசிவான ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே பிட்காயின் ஆக்சுவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இது ஒரு வர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் நம்மளுக்கு ப்ரைஸ் மூமெண்டமே இல்லை. நம்ம இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் கூட போய் இந்த சினாரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு தான் இருந்திருக்குது. ஸோ ஒரு பம்ப் ஒரு பம்ப் டெஸ்ட் பம்ப் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகி பேக் டு த ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஸோ நம்ம பேசிக்காக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் ஹை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆனனால அகெயின் ஒரு டெஸ்ட் டு இந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அப்படி தான் நடக்கும். ஸோ ஸ்விங் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ரிஜெக்ட் ஆனனால ஸ்விங் லோ அப்படிங்கிற டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் வீக்கில் நான் இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறனால ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து ஓப்பன் ஆகும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷனும் ரொம்ப வால்டைலாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா மேபி ப்ரைஸ் வந்து இந்த $28,000 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு விக் மாதிரி வந்தோ இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் மூமெண்டம் அப்படிங்கிற வந்து பிக் ஆச்சுன்னா அகெயின் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்ச் ஹை அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த இடத்துல ரொம்ப வேர்ஸாக வந்து மாறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் லோ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் லோ வந்து இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து போச்சுட்டான்னா அந்த இடத்துல தான் பிட்காயின் வந்து நம்ம வந்து பேனிக் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம மேபி ரொம்ப வேர்ஸான விஷயங்கள் வந்து நடக்க சான்சஸ் வந்து இருக்குது. பட் ரொம்ப இதுவாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது நான் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேபி இந்த மண்டே வந்து இந்த இடத்துல வந்து டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து க்ரீன் டேஸாக கூட இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. அதை தான் நான் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டில் இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து ரிஜெக்ட் ஆனதான் அந்தளவுக்கு நல்ல விஷயம் வந்து கிடையாது. பட் நீங்கள் இந்த இடத்துல ஃப்யூச்சர் பொசிஷன்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்துருங்க. மேபி ஒரு $28,000 டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாசிபிளாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீ நேற்று வந்து ஒரு மினி ஆல் சீசன் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து 1 வீக்கோ 1 டே இந்த அப்கமிங் வீக்கோ இல்லை அப்கமிங் டேஸ் 1 or 2 டேஸ் பற்றி நான் வந்து பேச கிடையாது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் பிடிசி பேரில் வீக்லி சப்போர்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்கமிங் டேஸில் சான்சஸ் வந்து இருக்கனால ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவர்சல் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா தான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிட்காயினில் இருக்க விஷயம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 வந்து ஒரு மேசிவான ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் அப்போ வந்து இருக்குது. ஓவரால் அந்த வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வீக்காக தான் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபர்தராக நம்ம மற்ற விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து இன்னும் டீப்பாக வந்து இந்த சார்ட் ரிலேட்டடாக வந்து கற்றுக்கிட்டு வந்து பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் ஆல்ரெடி OKX அக்கௌண்ட்டில் நான் நேற்று பண்ணியிருந்த 2 ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் இது நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணி இருக்கவே கூடாது. அதுலேயுமே நான் தெரிஞ்சுமே ட்ரேட் பண்ணேன். ஸ்டில் நான் கம்மியான ரிஸ்க் தான் வந்து வச்சுருந்தேன். சரி, இன்னொரு வாட்டி எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து இருந்தனால நான் அப்படியே வந்து குவான்டிட்டியை டெவலப் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணது வந்து எனக்கு இன்னொரு பெரிய மேசிவான லாஸாக தான் வந்து அமைஞ்சது. ஸ்டில் தட்ஸ் ஹவ் வி லேர்ன், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணுவோம். currency.comல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது. currency.comல ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு. இது வந்து ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கமாடிட்டிஸ்க்காக இருக்கட்டும், கோல்டு இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஜஸ்ட் இதோட டுட்டோரியல்லாம் வேணும். நீங்கள் சப்போஸ் இண்டெக்ஸஸ்லாம் ட்ரேட் பண்ணுற கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள். இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மாதிரி வந்து பண்ணுறேன். அகெயின் இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. ஓகேங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஆசை. அண்டு நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லும் போது நாளைக்கு மண்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஹாலிடே. ஸோ மேபி வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் மூமெண்டம் வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் சப்போஸ் ஆல்ரெடி ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பிரேக் ஈவன்லலாம் முடிஞ்சால் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது டியூஸ்டே வந்து பார்த்திங்கும்போது. ஸோ டியூஸ்டே அந்த விஷயங்கள்லாம் பற்றி நாளைக்கு வீடியோ வந்து பண்ணும்போது நாளைக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. கைஸ். ஸோ ஃபர்தராக ஜம்ப் ட்ரேட் வந்து பார்ப்போம். ஸோ ஜம்ப் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணுறாங்க கைஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து June 3 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து பார்த்தனால என்னால் இன்றைக்கி தான் வீடியோ பண்ண முடிஞ்சது. ஸோ சாரி ஃபார் த டிலே. பட் இன்னும் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு 5 days கான்டெஸ்ட்னால உங்களால் இன்னமும் இதை வந்து யூஸாக பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுக்கு காம்படிஷனும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்கனால உங்களால் ஈஸியாகவே ரிவார்ட்ஸ் அப்படிங்க ஏர்ன் பண்ணிட முடியும். ஓவரால் $3,000 வர்த்தான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 5 கான்டெஸ்ட்டும் சேர்த்து ஒரு லக்கி காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டும் டிஜிட்டல் பேட் அந்த என்எஃப்டிஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் என்எஃப்டியும் ஒன்று கிடைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்டு வந்து அதாவது கிட்டத்தட்ட 4th நைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். 4th மிட் நைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4th மிட் நைட்லேருந்து 5 நாள் அப்படின்னும் போது 9th வரைக்கும் வந்து இருக்க போகுது இந்த கான்டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு 30% ஆஃப் த ரிவார்ட் பூல் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு $900 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷனுக்கு ஒரு $600 அண்ட் தேர்ட் பொசிஷன் $300. அப்புறம் மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 1%னா கூட நம்மளுக்கு ஒரு
$40 கிட்ட வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். எக்ஸாக்டாக $30 வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லீக்கில் 5 கான்டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் கான்டெஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் கான்டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு விஷயம். மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா சைட்ஸில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது மூலயமா ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் வந்து த வாய்ஸ் ப்ளூ பேர்ட் வென்யூ, அது வந்து ட்விட்டரில் நடக்கும். அண்ட் NFT வென்யூ வந்து டிஸ்கார்டில், அண்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் த கேம் வென்யூ வந்து டெலிகிராமில், அண்ட் பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வந்து இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா? அதில் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு NFTயாவது வாங்கி வச்சுருக்கணும். அதுவும் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் நடக்கிற 5 நாளில் ஒரு NFT வந்து வாங்கணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட NFT இருந்தால் அது செல்லாது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் அவங்க வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரு ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கூகுள் இந்த மீடியம் ஆர்டிகளும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது மேபி வேணும்னா படித்து பாருங்கள். அந்த ஃபார்ம் வந்து மஸ்ட்டாக ஃபில் பண்ணணும் வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் பெருசாக எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட் உங்களோட இந்த பர்டிகுலர் ஜெம் ட்ரேடோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட யூசர் நேம் வந்து போடணும். அப்புறம் இமெயில் இந்த மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ட்ரேட் வந்து மார்க்கெட் பிளேஸ். அதாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் NFTs வாங்கினீங்கன்னா இதில் வந்து வின் ஆவீங்க. இம்மார்டல் NFTக்கு 300 பாயிண்ட்ஸ், ரூக்கிக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எவ்வளோ NFTs வந்து வாங்குறீங்களோ, என்னென்ன NFTs வாங்குறீங்களோ, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும்போது நீங்கள் எந்த டாப் பொசிஷனில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். செகண்ட் வந்து ட்விட்டரில் வந்து அவங்க வந்து டெய்லி இந்த பர்டிகுலர் டைமில் 5 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படிங்கிற வந்து போடுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 யூசர்ஸ் யார் வந்து ட்வீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பர் டே வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற விதத்தில் வந்து வரும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் இது வந்து வின் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டு கான்டெஸ்ட் வந்து டிஸ்கார்டில், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 5 நாளில் இந்த பர்டிகுலர் டைமில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது கரெக்டாக சொன்னீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வரும். இது மூலியமாக ஆன் பண்ணலாம். ரிவார்ட்ஸ் வந்து வரும். அது மூலியமாகவும் நீங்கள் வந்து செலக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து டெலிகிராமில். ஸோ இது டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து இருக்குது, உங்களால் வந்து பார்க்க முடியும். டெய்லி 5 மணிக்கு நம்ம ஒரு டைமில் ஜென்ரல் கொஸ்டின் அப்படிங்கிற கிரிக்கெட் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கனாலும் எல்லாத்தையுமே 20 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் இதையும் வந்து சேர்க்காதீங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். அண்ட் தேர்ட் வந்து பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க 5 நாளுமே வந்து 3 மணிக்கு வந்து. ஸோ அதில் கரெக்டாக யார் வந்து த ஃபர்ஸ்ட் 10 யூசர்ஸ் ஹூ ஷேர் இட் இன் தேர் ஸ்டோரி அண்ட் டேக் அஃபிஷியல் ஜெம்ப்ளேட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி. இதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆப்வியஸாக வந்து. ஸோ இதெல்லாம் தாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் இதில் பெருசாக வந்து இல்லை, அந்த டேக்ஸ் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து வேணும்னா அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி பீப்புள்கிட்டேருந்து ஜெம் ட்ரேடில் ஒரு சில NFTs வாங்கினது உங்களுக்கு வந்து தெரியும். ஆல்ரெடி 3 இருக்குது, $21 வந்து இருக்குது. நான் மேபி இன்னும் ஒரு $40 அந்த மாதிரி வந்து போட்டோ இல்லை ஒரு $50 போட்டோ 2-3 NFT வந்து வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து இருக்கேன். அண்ட் கைஸ், இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் ஜெம் ட்ரேடில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை மறக்காமல் இதில் வந்து வேணும்னா இந்த சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணும். இது பற்றின டெடிக்கேட்டடான currency.comல நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப அதுக்குள்ளே தான் வந்து இருக்கேன். பியர் மார்க்கெட் நான் ஆல்ரெடி எப்போவுமே நம்ம சேனலில் பேசும்போது கற்றுக்கிறதுக்கான நேரம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சேன், கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சீக்கிரம் வீடியோ. Bye bye.